நாம் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவி தேசத்தின் மேலே ஊற்றப்படும் போது, சபையில ஊற்றப்படும் போது, ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது, தேவ வல்லமை ஊற்றப்படும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று என்ன நிச்சயம்? ஆட்சி மாற்றத்தினால ஒரு காரியம் சபைக்கு ஒரு நன்மையும் கிடையாது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டால் மாத்திரம்தான் சபையில எழுப்புதல் வரும், தேசத்துல எழுப்புதல் வரும். அதற்காக ஜெபிக்கலாம். இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று அநேகர் 24 மணி நேரம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். கடந்த வருஷம் 5 வருடங்களுக்கு முன்பாக ஆட்சி மாற்றத்திற்காக பல நபர்கள் ஜெபித்தார்கள். உபவாசம் எடுத்து மாதம் கணக்கில். தோல்வியாக தான் முடிந்தது. நமக்கேற்றபடி ராஜாவை நாம் கேட்கக்கூடாது. நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்றபடியாக அதிகாரிகளையும் ராஜாக்களையும் தாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடாது. ஆண்டவரிடத்தை சொல்லணும், உம்முடைய சித்தத்தை செய்கிற ராஜாக்களை, உம்முடைய விருப்பத்தை செய்கிற ராஜாக்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய சித்தத்தின்படி, நமக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய நன்மைக்கு ஏற்றபடி ராஜாக்களை கொண்டு வரும் என்று ஜெபிக்க கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி கேட்டுதான் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் 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 என்று சொல்லி சவுலை ஏற்படுத்தி கொடுத்தார். கடைசியாக சவுல் பாவம் செய்து அபிஷேகத்தை இழந்து அவர் மரித்து போனார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிற ராஜாவை எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தத்தை செய்கிற ராஜாக்களை, அதிகாரிகளை ஏற்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் போது அதற்கு வென்று அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் ஜெபிப்பது இப்போது எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம். இது கர்த்தருக்கு உண்மையாகவே அருவருப்பாக இருக்கும். அதனாலதான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒன்றும் பதில் கிடைக்காம போனது. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அறியாத போதுதான் பலவிதமான ஜெபங்களை நாம் செய்யறோம். மோசே கூட அந்த சிவந்த சமுதிரத்துல என்ன செய்யறாரு? கதறாரு தேவனை நோக்கி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என்கிட்ட முறையிடுற? உன் கையில என்ன இருக்கு? கோல், அது ஓங்கி அடி சமுதிரத்தை. அதிகாரத்தை மோசே கையில இருக்கு, அதிகாரம் மோசே கையில இருக்கு. அவர் நின்று கொண்டு ஜெபிக்கிறார். அதே போலதான் இன்று சபைக்குள்ள அதிகாரம் இருக்கு, ஆனா அழுந்து புலம்பிக் கொண்டு ஜெபிக்கிறாங்க அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. நமக்கு எதிராக, சபைக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லுகிறார். நம்ம அது செய்யாம ஆட்சி மாற்றத்திற்காக நம்ம செய்யறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்லல, துன்படுத்துகிறவர்களும் பகைக்கிறவர்களும் விரோதிக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை ரட்சித்து சபையில சேர்த்துக் கொள்வார். எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எழுப்புதல் வரப்போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் மாத்திரம்தான் தேசத்திலேயும் சபையிலேயும் எழுப்புதல் வரும். ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஜெபிக்கவே கூடாது. எழுப்புதலுக்காக என்ன தேவை? பரிசுத்த ஆவி தேவை. அது ஊற்றப்பட்டால் ராஜாக்கள்லையும் தொடும். தேசத்துல பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது எல்லோரும் தொடப்படுவார்கள். எல்லோருக்குள்ள விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு, வேதம் சொல்கிறது. அப்ப தேசத்துல பரிசுத்த ஆவி ஊற்றும்படி நாம் செபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றும்படி செபிக்க வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செபிக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபித்தால் தேவன் நிச்சயமாக தேசத்துல அந்த காரியத்தை செய்வார். நம் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அந்த ஆட்சி வர வேண்டும், இந்த ஆட்சி வரக்கூடாது என்று ஜெபிப்பது கர்த்தருக்கு உண்மையாகவே பிடிக்கவே பிடிக்காது. அது அருவருப்பான ஜெபமாயிருக்கும். ராஜாக்களை தாழ்த்தி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ரோமர் 13 என்ன சொல்கிறது? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். ஏனென்றால் தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால நியமிக்கப்பட்டு இருக்கிறது.
எல்லா அதிகாரங்களும் இந்த பூமியில ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லா அதிகாரங்களும் தேவனால நியமிக்கப்பட்டு இருக்கிறதா. அவளுக்கு விரோதமா ஜெபிக்கவும் கூடாது. அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவித்துக் கொள்கிறார்கள். ஏன் சபை இன்னைக்கு எழுப்புதல் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தெளிவான ஜெபம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசியாக நான் சொல்றேன், ஒரு கூட்டத்துக்கு நான் சென்று இருந்தேன். அந்த கூட்டத்துல உபாச கூட்டத்தை எடுத்திருந்தாங்க 2019. ஒரு 40 நாளுக்காக நான் சென்று இருந்தேன். அந்த கூட்டத்துல அந்த அரசாங்கம் வரக்கூடாது என்று அந்த சாப வார்த்தைகளை கூறி செபிக்கிறார்கள். நான் பின்னாடியாக அமர்ந்து கொண்டு இருந்தேன். எனக்கு இது இந்த ரோமர் 13/2005 எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனால பின்னாடி அமர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது அதிகாரிகளுக்கு என்று. ஆனா இங்க அவர்களுக்கு எதிர்த்து நின்று தூஷண வார்த்தைகளை சொல்கிறார்களே என்று. அப்போ எனக்குள்ள ஏவுதல் வந்தது, நீ அதற்காக ஜெபிக்க வேண்டாம், நீ அவர்களுக்காக சபிக்கவும் வேண்டாம், ஜெபிக்கவும் வேண்டாம், நன்றி சொல் என்று சொன்னார். ஆகையினால நம் பெரிய பெரிய ஊழியர்களே என்ன செய்யறாங்க, எதையும் புரியாம ஜனங்களை வஞ்சித்து அவர்கள் பக்கமா இழுத்து ஏதோ நம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் பெரிய மாற்றம் வந்துவிடும் நம் என்று நினைக்கிறார்கள். தவறு. பவுல் அப்படி ஜெபிக்கவும் இல்லை, பேதுரு அப்படி ஜெபிக்கவும் இல்லை. 12 சீசர்களுடைய நோக்கமே ஆத்தும ஆதாயத்துல தான் இருந்தது. பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் காத்திருந்தார்கள், அவர் வல்லமைக்காக காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்காக ஜெபித்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி ஜெபித்தார்கள். ராஜாக்களை மாற்றுங்க, அதிகாரிகளை மாற்றுங்க என்று ஜெபிக்கல ஆதி சபை. அவர்கள் பயந்து அப்படி ஜெபிக்கல. அற்புத அடையாளங்களும் செய்யும் ஆண்டவர், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அற்புத அடையாளங்களும் செய்யும் என்று தான் ஜெபித்தார்கள். ஆட்சி மாற்றம் கொண்டு வாருங்க என்று ஜெபிக்கல. ஒருவேளை அப்படி ஆட்சி மாற்றத்துக்காக ஜெபிக்கிற சபை அது பயந்து ஜெபிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்து ஜெபிக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு பயந்து ஜெபிக்கிறார்கள். அரசாங்கத்தை நாம் கனப்படுத்த வேண்டும், அதற்கு பயப்படக்கூடாது. அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். அந்த கர்த்தரை தான் நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். நம் உள்ளத்துல இருக்கிறாரு. அவர் சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நம் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறாரு. என் பிதாவினுடைய சித்தம் இல்லாம ஒரு முடியும் கீழே விழாது என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படி சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்காம அரசாங்கத்துக்கு பயந்து நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். அரசாங்கத்துக்கோ மனுஷனுக்கோ ராஜாவுக்கோ அதிகாரிகளுக்கோ நாம் பயந்து ஜெபிப்போம் என்றால் அது கண்ணியை வரவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அரசாங்கத்துக்கல்ல, அதிகாரத்துக்கல்ல, மனிதனுக்கல்ல. நாம் கர்த்தருக்கு பயந்தா நம்மை கர்த்தர் நடத்துவார். சங்கீதம் 118:6 சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன் என்று சொல்கிறார். அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி யார்? அப்ப தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்படி ஜெபிக்கணும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்படி ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவி வல்லமையை ஊற்றும்படி ஜெபிக்கணும். அப்போது தேசத்திலையும் சபையிலும் எழுப்புதல் வரும், ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். பேதுரும் யோவானுக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் போது ஜனங்களுக்குள்ள பயம் உண்டானது. ராஜாக்களே பயந்தாங்க, அதிகாரிகள் பயந்தாங்க. அதற்காக ஜெபிங்க, ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டாம். தயவு செய்து ஆட்சி மாற்றம் வந்தா கூட சபை ஒண்ணு நிரம்பாது, எழுப்புதல் வராது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டால் தான் சபை நிரம்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதற்காக நாம் ஜெபிக்கலாம், ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்கவே கூடாது. நான் ஒரு தீர்க்கதரிசியாக சொல்றேன், நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. என் இடத்துல கர்த்தர் ஆவியானவர் சொன்னதை நான் சொல்றேன். எத்தனையோ முறை எனக்கு இது ஆவியானவர் உணர்த்தினார். நான் ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்க மாட்டேன், வந்த ஆட்சியை கர்த்தர் உம்முடைய சித்தத்தை அவர்கள் மூலமா செய்தருளும் என்றுதான் நான் ஜெபிப்பேன். நீர் ஏற்படுத்தின ராஜாக்களுக்குள்ள அதிகாரிகளுக்குள்ள உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள வருவதாக, உம்முடைய நாமம் அவர்களுக்குள்ள பரிசுத்தம் படுவதாக என்றுதான் நான் ஜெபிப்பேன்.
எங்கள் சபைக்கு அதுதான் நான் கற்றுக் கொடுப்பேன். அவளுக்கு எதிராக நான் ஜெபிப்பதே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் அதை நான் பிளஸ் பண்ணுவேன், ஆசீர்வாதிப்பேன். ஏனென்றால் அது கர்த்தர் ஏற்படுத்தினது. நீதிமொழிகள் 8:15-16 வசனத்தின்படி தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்கள் ராஜாக்கள், அதிகாரிகள். அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. அவளுக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அவளுக்கு எதிராக ஜெபிக்க கூடாது. அவர்களுக்காக நாம் ஆசீர்வாதிக்கணும். ஆசீர்வாதிக்க வேண்டியது அல்லாமல் சபியாது இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்கிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் யுத்தம் பழி வாங்குதல் என்னுடையது. ஆகினால் நீங்கள் என்ன செய்யணும்? பழி வாங்கக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது, அதுக்காக போராடக்கூடாது. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க என்று நான் எப்போதும் அப்படி ஜெபிப்பதில்லை. எத்தனையோ இடங்களுக்கு நான் செல்கிறேன், பல இடங்கள் மாநிலத்தில் வட மாநிலத்தில் செல்கிறேன். அப்படி நான் ஜெபிப்பதே இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி ஒருவரும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். வேத வசனம் நம்ம எடுக்கணும். சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ராஜாக்களுக்கு பின்பாக, அதிகாரிகளுக்கு பின்பாக வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கிரி செய்கிற அந்த ஆவிகளை நாம் கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். தவிர ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கு விரோதமாக ஜெபிக்க கூடாது. அவர்களை ஆசீர்வாதிக்கணும், அவர்களை மதிக்கணும், அவர்களை அரவணைக்கணும். அதுதான் வேதம் சொல்கிறது. ரோமர் 13 தெளிவாக சொல்கிறது. அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையினால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகியிருக்கும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்கள், அதிகாரிகளும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. நாம் தேவனுக்கு ஊழியக்காரர்கள், சபைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவர்கள் உலகத்துக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனி வரப்பண்ணும்படி அவன் நீதியை செய்து வருகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். அப்ப தேசத்துல தீமை செய்கிறவர்களை நியாயம் தீர்க்கும்படிதான் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், ராஜாக்களும் அதிகாரிகளும். அதனால் அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது, பேசக்கூடாது. அவர்களுக்காக அவர்களுக்கு விரோதமாக ஜெபிக்க கூடாது. சபை தெளிவாக ஜெபிங்க. பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்காக ஜெபிங்க. ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டாம். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஒரு எழுப்புதல் வரப்போறதில்லை. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டால் மாத்திரம்தான் தேசத்திலையும் சபையிலையும் குடும்பங்கள்லயும் ஜனங்களுக்குள்ளேயும் எழுப்புதல் வரும், மாற்றங்கள் வரும், தீமை விட்டு விலகும், நன்மை உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான் தேசத்தை மாற்ற முடியும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். ஏசாயா 10:27 சொல்கிறது. அபிஷேகம் இல்லாம எதையும் நடக்காது தேசத்துல. நாம் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கணும். தேசத்துல ஊற்றப்படணும், ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவி இறங்கணும், வல்லமை வெளிப்படணும். அதற்காக ஜெபிக்கலாம். அதை விட்டு ஆட்சி மாற்றத்திற்காக உபாசம் எடுத்துக்கொண்டு மக்களையும் வஞ்சித்து அவர்களும் உபாசம் எடுத்து தங்கள் சரீரத்தை ஒடுக்கி சோர்ந்து போய் கடைசியில அதை கடைசி முடிவு பார்க்கும்போது அவள் உள்ளம் ஆவி ஒடுங்கி போகும். ஐயோ, ஆட்சி மாற்றம் வரலையேன்னு சொல்லி கடந்த 5 வருஷத்துக்கு முன்ன அநேகர் வேதனைப்பட்டாங்க, ஆவியில ஒடுங்கி போயிட்டாங்க, ஜெபித்து சோர்வடைந்தாங்க. அந்த மாதிரி ஜெபங்களை செய்யாதீங்க தயவு செஞ்சு. அப்போஸ்தலர் 4:29-30 இந்த வசனத்தின்படி ஜெபிங்க. கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். God bless you.